கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். உங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆதியின் அப்போஸ்தலர் காலத்தில் மேல் வீட்டு அறையில் ஒரு அக்கினி வந்தது. ஒரு ஜெபிக்கலாம், ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரி எங்களுக்கு வேணும். ஜெபிங்க ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிங்க. வாய்களை துறங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஷடபார், இந்த பாண்டிச்சேரி எங்களுக்கு வேணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரி பட்டணம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி வல்லமை இறங்கணும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை இங்கே இறங்கணும். ஆண்டவரே, உன்னோட மகிமை மேகம் இங்கே பாண்டிச்சேரி பட்டணத்தில் முழுவதும் நிரப்பணும். ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா. ஆசீர்வதிங்க. திரளான கூட்டங்கள் இந்த சபையில் நிரம்பணும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையும் 20,000 பேர் கூடி ஜெபிக்கிற ஆராதனையாக மாறணும். ஆண்டவரே, எல்லோரும் நேரத்தோடு வரும்படியும் இந்த இருக்கிற எல்லா இடமும் நிரப்பும்படி நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்னைக்கு நான் இங்கே பாண்டிச்சேரிக்கு வர்றது எனக்கு ஒரு பிளானே கிடையாது. ஆனாலும் நான் ஜாய் டிவியில் பேசி கொண்டு இருக்கும்போது ஐயா வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், நீங்கள் இங்கே போகணும்னு சொல்லி. சரி, அப்போது என்னோடய தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தான் என்னோடய பெங்களூர் தமிழ், உங்கள் தூய தமிழ் இருக்காது, கொஞ்சம் கலப்படம் தமிழாக இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. இந்த ஊழியத்துக்கு அழைத்த ஐயாவுக்கு நான் மனமாத நன்றியை தெரிவிக்கிறேன். என் லைஃப்பில் நான் ஒருத்தரை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கள் அக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஒரு அக்கா கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ரீசன் என்னென்னா, நேற்று தூங்கவே முடியல என்னால். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அப்படி பிறன்ற இப்படி பிறன்ற. பட்டு அண்ணா வராரு, சொல்கிறாரு, தம்பி அக்கா சொன்னாங்க உங்களுக்காக ரூம் ரெடி பண்ணியிருக்கிறோம், நீங்கள் போக. தேங்க்யூக்கா ஃபார் தட். ஆமென். நான் யாரோ, அவங்க யாரோ, பட் ஆனால் அவங்க எனக்கு காட்டினது கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். அதுதான் வசனம் சொல்லுகிறது, நம்ம கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரியாக இருக்கிறோம். சரி, நான் இங்கே வரும்போது நான் ஆண்டவரோடு கேட்டேன், ஆண்டவரே, நான் ஒரு ஆலயத்துக்காக போகிறேன். தேவனோட வேலைக்காரன். பட் ஜனங்களுக்கு வேணுமென்னா நான் தீர்க்கதரிசி யாராவது இருக்கலாம். பட் நான் தேவனுக்கு வேலைக்காரன், அவரோட புள்ள, அவரோட ராஜ்யத்தில் ஒரு காரியத்தை செய்கிறவன், அவ்வளோதான். ஆமென். நீங்கள் சத்தமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். நீங்கள் எப்படி சோர்ந்து போயிருந்தால் நாங்கள் எப்படி பேச முடியும்? ஆமென். நான் மைக்கில் பேசுகிறதோட நீங்கள் கொடுக்குற சத்தம் தான் எனக்கு காது வெடியணும். ஆமென். அப்போ நான் வந்து நேற்று வரும்போது என்ன ஒரு விஷன் ரொம்ப தொல்லை பண்ணது. ஒரு தரிசனம் பயங்கரமாக. எனக்கு 3 hour 2 hour காரில் ட்ராவல் பண்ணுற என்னால் அமைதியாக இருக்க முடியல. சொல்லுங்க, உங்களுக்கு வேணாவா அந்த விஷன் என்னன்னு சொல்லி? 3 hour நான் என்னென்னோ பண்ணுறேன். தூங்கி பார்க்கலாம், பைபிள் எடுத்து படித்து பார்க்கலாம், சரி ஏதாவது மெசேஜ் க்ரியேட் பண்ணலாம், யோசிச்சுட்டே வர 3 hour என் கண்ணில் இருந்து அந்த விஷன் போகவே இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆண்டவரை, இப்படி நீங்கள் என்னை தொல்லை பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் நான் வந்து அந்த விஷயம் இன்னும் நல்லா ஒத்து அமைதியாக நான் பார்க்கும்போது, அபக்குப் 1:1 நல்லா சொல்கிறது, நீ தேவனோட காரியத்தை உத்து பாருன்னு சொல்லி. ஆமென். அதில் நம்ம க்ளீனாக பார்க்கும்போது நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே சுற்றிட்டு இருந்தார். தேங்க்யூ லார்ட். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நேற்று இரவு நான் ஐயரோடு சொன்னேன், ஒரு அக்கினி வரப்போது. அந்த அக்கினி எப்படின்னா ஜனங்களை உண்மையாகவே எரிச்சு போட்டுரும். ஆமென். ஒரு அக்கினி, இது பரலோகத்துலேருந்து ஒரு அக்கினியை உழுறதை நான் பார்த்தேன். இங்கத்துலேருந்து ஒரு ரிவைவல் எழும்புறதை நான் பார்த்தேன். ஒரு எழுப்புதன் அக்கினியை நான் பார்த்தேன்.
அந்த ரிவைவல் அக்கினி எழும்பும் போது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த 5 தெருவுக்குள்ள நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். ஆமென். உங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. The key number 1. உங்களுக்கு ஒரு தரிசனம் உங்க வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, எலும்புகள் உருவாகல, தழும்புகள் உருவாகல, உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம் உருவாகுச்சு. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் யாருக்குமே நான் ப்ராஃபஸி பண்ண மாட்டேன். சொல்லுங்க. நான் யாருக்குமே நான் ப்ராஃபஸி பண்ண மாட்டேன். ரீசன் என்னன்னா, நேம் காலிங், நம்பர் காலிங் அது ப்ராஃபஸி கிடையாது. அது வேர்ட் ஆஃப் நாலேஜ். என்னங்க? த வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ ப்ராஃபிட்ன்றவன் ஒரு இடத்துல வரும்போது எங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் போனார்களோ அங்கெல்லாம் வாழ்க்கை மாறுச்சு. ஆண்டவரே, ஒரு தீர்க்கதரிசியாக என்னை இங்கே கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையை மாறுறது தான் எனக்கு ஆசை. நான் உங்கள் பேரை கூப்பிட்டு, உங்கள் அட்ரஸை கூப்பிட்டு, உங்கள் நம்பரை சொல்லி எனக்கு ₹1 லாபம் கிடையாது. அது பார்க்குறவங்களுக்கு வேணும்னா, என்னப்பா பேர் சொல்கிறான், நம்பர் சொல்கிறான், கண்டிப்பாக நான் பேரும் சொல்வேன், நம்பரும் சொல்வேன். பட் ஆனால் அது சொல்லி உங்கள் வாழ்க்கையை மாற்றினால் ஒளியே தான் நான் சொல்வேன் தெரிவிக்க, இல்லைன்னா எனக்கு அது தேவை கிடையாது. ஆமென். த ஃபர்ஸ்ட் கீ சொல்லுங்கள். இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்க போகிற சாவி ஒரு விஷன், ஒரு தரிசனம். ஆமென். உங்கள் தலைமையில கை வைங்க. உங்கள் தலைமையில கை வைங்க. ஆண்டவரே, சொல்லுங்க, என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மேல் வைத்த வாக்கு தத்தத்தின் தரிசனங்கள் திறக்கப்படட்டும்பா. இன்னைக்கு திறக்கப்படட்டும்பா. ஒரு தீர்க்கதரிசியாய் நான் ரிலீஸ் பண்ற ஏஞ்சல்ஸ், இந்த ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கும்படியா நான் செபிக்கிறேன்பா. இவங்க வாழ்க்கையில மாறணும்பா. இந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு வருஷத்தின் வாக்கு தத்துவமா இருக்கலாம், மாதத்தின் வாக்கு தத்துவமா இருக்கலாம், இதோ சொந்த வாக்கு தத்துவமா இருக்கலாம். இதோ என் வாக்கு தத்துவம் நிறைவேறமா இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் கண்ணீரோடு இருக்கிற சகோதர சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனமாற மனிதன் அல்ல, நான் வாக்கு மாற மன புத்திரனும் அல்ல. நான் ஆவியில என்ன பார்க்கிறேன்னா, உங்க மேல இருக்கிற அந்த ஜெனரேஷன், அதாவது தலைமுறையா வந்த ஒரு கட்டுகளை கர்த்தரை உடைக்கிறத ஆவியான திட்ட தெளிவா காட்டுறார். ஆமென். புக் ஆஃப் எஸ்தர் படிங்க. 4:14 எடுத்துக்கோங்க. உங்க தரிசனம்னா என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அது தரிசனமா கொடுப்பாரு, அது உங்க ஃபியூச்சரா மாறும். எப்படி? இந்த பிள்ளைங்களை போயிட்டு நீங்க கேட்டிங்கன்னா, நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னா, டாக்டர்னுவாங்க. அதுக்கு அவங்க 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், 12th ஐட்டமில் அவங்க அந்த நர்சிங் கோர்ஸ் எடுக்கணும். அந்த விஷன் அவங்களுக்கு தரிசனமாக மாறுது. ஆமென். உங்களோட விஷன் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபியூச்சராக மாறப்போகுது. ஆமென். படிங்க எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். பாருங்க, இங்க கூட அவரோட பெரியப்பாவா மாமாவா அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்தருக்கு, மா உன்னோட வேலை நீ மறந்துட்டனா இந்த இஸ்ரவேல்கள் அழிஞ்சு போவாங்க. ஆமென். உங்களோட விஷன் என்ன? இப்போ ஐயாவோட விஷன் சர்ச் கட்டணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், பெருசாக விஸ்தாரம் பண்ணணும், மேலே ஸ்டுடியோ போடணும், எல்லாமே அவர் நேற்று என்னோடு பேசும்போது அது அவரோட ஒரு விஷன். அதை அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாரு, அதை முன்னே கொண்டு போகிறாரு. ஆமென். அப்போ உங்களோட விஷன் என்ன? ஆண்டவரே, என்ன நீங்கள் ஒரு சுவிசேஷனாக அழைச்சிருக்கீங்க, இல்லை எனக்கு ஊழிய பாரமே இல்லை, நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என் வாழ்க்கையில் தெரியாது,
அப்போன்னும் போது வசனம் சொல்லுகிறது, நீ ஊரெல்லாம் போய் சுவிசேஷத்தை பரவு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? பக்கத்து வீட்டுக்கு போய் சுவிசேஷம் பரவ மாட்டேங்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன சமையல், உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இப்படி தான் பிரதர் ஆகட்டும் சிஸ்டர் ஆகட்டும், இப்படி தான் நம்ம வந்து பேசணும் தெரிவிக்கும். அவங்க வீட்டில் போய் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க ஜெப குறித்து நம்ம எழுதி வைக்கலாமே, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாமே. அப்போ நீங்கள் என்ன இந்த விஷயம் எதுக்காகனா, உங்கள் ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பென்சில் எடுத்திங்கன்னா, இந்த பென்சிலை நீங்கள் ஷார்ப் பண்ணால் தான் அது எழுதும். நீங்கள் ஷார்ப் பண்ணாமல் இப்படி எழுதுனா அது எழுதாது. கரெக்ட் இல்லையா? அப்போ உங்கள் ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் எப்பவுமே கூர்மையாக வச்சுக்கணும். ஆமீன். அப்போ தான் வந்து அவன் தேவனுடைய கனெக்டடாக இருப்பான். சொல்லுங்க, இல்லை எனக்கு சத்தம் வேணும். ஆமீன். இன்னைக்கு உங்கள் விஷனை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நம்மளால எல்லாம் செய்ய முடியுமா? நான் ஆண்டவர் எப்படி ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிக்கினேன்னா, நான் ஒரு 7ஆம் கிளாஸ் ஃபெயில், எனக்கு படிக்க வராது, எழுதவும் வராது. நான் ஒரு மாலில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நான் யோசித்தேன், நம்ம நல்லா ஏதாவது ப்ரேயர் பண்ணால் நம்ம ஏதாவது துபாய்க்கு போயிட்டு வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை செட்டில் பண்ணலான்னு யோசிச்சுட்டு உக்காந்தேன். ஆனால் ஜொபிக்க இந்த ஆத்மா பாரம் எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னா, கடைக்கு ஒருத்தர் வருவாங்க, அவங்க வாங்குவாங்க இல்லையோ அவங்களுக்கு ஏசப்பை பற்றி சொல்லிடணும். இல்லை என் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, எங்கள் கம்பெனி மேலே, இவன் வந்து கடையில் சேல் பண்ண வரல, இவன் வந்து சுவிசேஷம் சொல்ல வரான், இவன் மத பிரச்சாரம் வரான்னு என் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? அப்போ நான் நைட்டில் என்ன பண்ணிவிடுவேன், வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 10-20 நிமிஷம் 1 hour ட்ராவல் இருந்தாலும் அந்த வண்டி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பிரதர் பார்ப்பேன், வயசானவங்களை மாத்திரம் தான் நான் பார்ப்பேன். இல்லைன்னா வாலிப பிள்ளைகள், லேடிஸ் யாருமே ஏற்ற மாட்டேன். ஒரு பாய்ஸில் வந்து ஒரு சின்னவங்களேருந்து பெரியவங்களை மட்டும் அவங்களுக்குள்ளே ஏறி அவங்க சொல்லுவேன், நான் படிக்காதுங்க, நான் இன்றைக்கி ஒரு 29,000 ரூபாய் சேலரி வாங்கலை, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், ஏசப்பா எங்களுக்கு திருமணம் செய்து விட்டார். இந்த சாட்சிகளை சொல்லி அவங்க நம்பரை வாங்கி, நீங்கள் எந்த ஏரியான்னு பார்த்து என் வீக் ஆஃப் டைமில் வாரத்தில் ஒரு நாள் அந்த ஏரியாவுக்கு போய் இங்கே ஏதாவது நல்ல ஆவிக்குரிய சபையாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பாஸ்டர் நம்பர் வாங்கி, இதோ இந்த பிரதருக்கு நான் ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கிறேன், இவங்களை இந்த ஆலயத்தில் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு நான் அந்த விஷனை ரொம்ப பெருசாக எடுத்து செஞ்ச. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு 13 தேசத்துக்கு கொண்டு போய் 1000 லட்சங்கள் மத்தியில் ஆண்டவர் இன்னைக்கு என்னை பேச வச்சிருக்கிறாரு. ஆமேன். இன்னைக்கு உங்களோட விஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. ஒருத்தர் சபை கட்டுருவாங்க பாருங்க, மோசே வந்து சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 6 லட்சம் புருஷர்களை கூட்டிகிட்டு வந்தார். 6 லட்சம் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாலும் 12 லட்சம். ஒரு ஃபேமிலிக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் 24 லட்சம். ஒரு பாண்டிச்சேரியோ ஒரு சென்னையோ அவர் கூட்டுட்டு இஸ்ரவேலுக்கு வராரு. கரெக்டா? இந்த மனுஷன் இஸ்ரவேலுக்கு வரும்போது அந்த மனுஷர்கள் எல்லாருக்கும் ஞானம் தர தெய்வ மனுஷன் மோசே, அவருக்கு சபை கட்ட முடியாதா? ஆனால் சபை கட்டுறதுக்கு ஒரு ஆளை வச்சார் ஆண்டவர். ஆமேன். உங்கள் மேலே சபை கட்டுற தரிசனம் இருக்குது. ஆமேன். உங்கள் மேலே ஜெபிக்கிற தரிசனம் இருக்குது. உங்கள் மேலே பிறருக்காக கண்ணீரோடு பாரப்படுகிற ஒரு தரிசனம் இருக்குது. இந்த தேவ தரிசனத்தை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக எண்ணிடாதீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக எண்ணுங்க. சில பேர் எனக்கு சொன்னாங்க, நம்மளுக்கெல்லாம் ஊழியம் செட் ஆகாது, வேண்டா விட்டுறலாம். பிசாசு இப்படி தான் வருவான். ஏன் சிஸ்டர் நீங்கள் சபையில் பெருக்கிறீங்க, ஏன் ஊழியக்காருக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க? இன்றைக்கி அப்போது நான் சொன்னேன், நான் சபைக்கு செய்யலை, ஊழியக்காரங்க செய்யலை, அவங்க அப்பனுக்கும் செய்யலை, நான் செய்கிறது என் அப்பாக்குடா. அந்த அப்பா தான் இன்னைக்கு உயர்த்தினார். சபையும் உயர்த்தல, ஊழியக்காரும் உயர்த்தல, ஏசப்பா தான் உயர்த்தினார். நீங்கள் ஊழியக்கார மூஞ்சியை பார்த்து செய்யாதீங்க, உங்கள் சபையாக பார்த்து செய்யுங்க. உங்கள் சபையாக பார்த்து சர்ச்சை பெருக்குங்க, உங்கள் வீடாக பார்த்து சர்ச்சுக்கு நில்லுங்க. இன்னைக்கு தேவ கிருபைனால் நான் சொல்கிறேன், 3 சபைகளை ஆண்டு கட்டி முடிக்க கிருபை செய்தார். ஒரு நான் எப்படி ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன்னா, சர்ச்சை கட்டி சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மூலையில் படுத்துக்கலான்னு சர்ச்சுக்கு பண்ணுவேன். இன்னைக்கு சர்ச் தான் எனக்கு வந்து ஊழியமாக மாறுச்சு. ஆமேன். நீங்கள் ஏதோ அசால்ட்டாக நினைக்கிறீங்க, சபை கட்டலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம், எதுக்கு நம்ம கட்டணுமா, நம்ம குடும்பத்தை பார்க்கலாம்.
நீங்கள் முதலாவது தேவன ராஜ்யத்துக்கு நீங்கள் விதைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் செடி வளரும். ஆமென். இந்த ரெண்டாவது கீ ஜெபம். தானியேல் கடைசி அவன் வாழ்க்கை டைமில் தான் வந்து அவனுக்கு விடுதலை கிடைக்குது. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க ஒரு 73 74 கிட்ட, சரியா தெரியாது. பட் ஆனால் தானியேல் வாலிப காலத்தில் அவன் அடிமையாக வரான், சரிங்களா. ஆனால் தானியேலுக்கு அவனோட விஷன் தெரியும், ஒரு நாள் இஸ்ரவேல் தேவன் நம்மளை காப்பாற்ற போகிறார். அதுக்காக அவன் 3 வேளையும் அவனோட பார்வை எங்கேயா இருந்ததுன்னா இஸ்ரவேல் மேலே இருந்தது. வசனம் படிச்சிருக்கல, நீங்கள் அந்த வசனம் படிங்க, தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் இஸ்ரவேலுக்கு நேராக அவன் ஜெபித்தான். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களோட தரிசனத்தை புரிஞ்சு, இப்போ நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு எந்த ஆவின் வரம் இருக்குன்னு தெரியாமல் பேய் ஓட்டுறது என்னென்னவோ செஞ்சேன். அப்போ தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்த என்னை எண்ணத்துக்காக தீர்க்கதரிசியாக அழைச்சிங்க. அப்போ தான் நான் சொப்பனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொப்பனம் இல்லை, எனக்கு ஒரு கிட்னி ஆப்ரேஷன் ஆச்சு. இந்த கிட்னி ஸ்டோன் ஐட்டமில் நான் சொல்கிறேன், நம்ம சின்ன வயசுலலாம் ரொம்ப நான் கேள்விப்பட்ட இந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது அவங்க வந்து சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, என் உடம்பை ஆவி விட்டு போனது. இது எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், நம்மளும் ஆண்டவரை பார்க்கணும். ஒரு இன்றைக்கும் இருக்க ஒரு 2001-2 வந்த ஒரு கதை, த பாய் வென்ட் டு ஹெவன். ஒரு சின்ன பையன் அனஸ்தீசியா கொடுத்து மறைச்சிட்டான். அவன் வந்து பரலோகத்து போய் ஏசப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தான்னு ஒரு மூவியே இருக்குது. ஒரு ரியல் பையன் அப்படி போயிட்டு வந்திருக்கான் ஆவியில். அப்போது எனக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், அவன் சொல்கிற எல்லாருக்கும் குத்துறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணிடுறேன்னு சொல்லி. அவர் ஏசப்பா நான் செத்தாலும் உங்கள் கூட வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் நான் என்ன செஞ்சேன், அப்படி செய்யும் போது ரொம்ப ரியலாகவே, இப்போ நான் எப்படி உங்களோட இருக்கேன், ரொம்ப ரியலாகவே ஏசப்பா என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, நான் செஞ்சபடியே நீயும் ஹீலிங் சரியா அப்படின்றாரு. சரி ஏசப்பா, அவ்வளோதான். ஆனால் நான் வந்து ஒரு 1 டே ஃபுல்லு செத்த போனமாக தான் இருக்கிறேன். பட் அதான் எனக்கு ஒரு செகண்ட் கூட ஏசப்பா கூட இருந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அப்போ தான் வந்து என்னோடய ஹீலிங் குறித்து தான் நான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன். சும்மா வந்து அவங்க மந்திரம் பேயினாலும் தயவுசெய்து கட்டுக்கள் உடைக்கிற வல்லமை உள்ளவங்கக்கிட்ட போங்க அப்படின்னு என்னோட தரிசனத்தை நான் க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறீங்களா, இல்லை வாழும் போது எப்படியாப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழணும், இந்த தரிசனத்தை நீங்கள் புரியும் போது தான் நீங்கள் அதுக்காக ப்ரேயர் பண்ணணும். சும்மா எடுத்துருந்தோம் அந்த மந்திரக்கட்டை ஓடிங்க இந்த மந்திரக்கட்டை ஓடிங்கன்னா அந்த மந்திரம் உங்களை தேடி வந்து உங்களை தான் அடிக்கும். ஆமீன். நம்ம ஒரு லெவல் மட்டும், அதாவது வந்து பிகினிங் லெவலில் நம்ம குடும்பத்தை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும். ஆமீன். அந்த தரிசனத்தை புரிஞ்சு ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கும் போது தான் நம்ம வெளியே வர முடியும். ஆமீன். இப்போ தானியேலுக்கு அவன் எங்கே இருக்கிறான், அவன் வந்து இருக்கிறது பாபிலோன். அந்த பாபிலோன்லேருந்து இஸ்ரவேலுக்கு என்ன ஜெபிக்கணும் அவன் தெளிவாக ஜெபிக்கிறான். ஆமீன். அப்போ பாருங்க, நம்ம மத்தேயுவில் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 26:42 எடுங்க. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமீன். இயேசு கிறிஸ்து கூட தான் வாழ்க்கையில் ஒன்று நடக்குது. எப்படிங்க? ஒன்று நடக்குது, அது நன்மையோ தீமையோ. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை வருதுன்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபிச்சிங்களா? கிடையாது. ஒரு வேலைக்கு போகிறோன்னா நீங்கள் ஆண்டவர் சம்மதியில் ஜெபிச்சிங்களா? கிடையாது. ஆமீன். பட் ஆனால் பிதாவுக்கு ஒப்பான இயேசுவே உங்கள் சித்தமாக இருந்தால் நடக்கட்டும்ன்ற. நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு
அந்த தரிசனத்தை விட்டு வேறு இடத்துக்குள்ள ஓடி நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவரே இது உங்கள் சித்தமா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓடுறதுக்கு முன்பதாக ஒரு நாள் உபவாசம் எடுத்து உங்கள் ஆவிக்குரிய தகப்பனோடு வந்து, அப்பா எங்களுக்காக ஜெபிங்க, தேவன் சொப்பனத்தில் பேசணும், இல்லை வாக்குத்தத்தம் மூலியமாக பேசணும், நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம், எங்கள் ஜெபம் கேட்கப்படணும். பாருங்கள், சவுல் வந்து சாமுவேல் மறைச்சிடுறாரு. சவுல் வந்து யாருமே அவருக்கு ஞானம் கொடுக்க யாரும் இல்லை. சவுல் என்ன செய்கிறாரு தெரியுங்களா? முதல் ஜெபிக்கிறாரு, அடுத்தது சொப்பனத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு, அடுத்தது தான் தீர்க்கதரிசனங்களை தேட ஓடுறாரு. நீங்கள் இந்த தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் என்னோட தரிசனம் இதுதான், என்னோட தரிசனம் ஊழியத்துக்காக, என்னோட தரிசனம் ஊழியக்காரோடு இருக்கிறதுக்காக, என்னோட தரிசனம் சபைக்காக, என் தரிசனம் சபைக்கு கீபோர்டு வாங்கி தருது. தரிசனங்கள் மாறும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக நம்ம இந்த பிஸ்னஸ் செய்கிறோமா, இந்த பிஸ்னஸில் ஒரு லாபம் வந்துச்சுன்னா சபைக்காக ஒரு கீபோர்டு வாங்கி தரணும், அந்த தரிசனத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பேர் வீட்டில் ஜொபிக்கிறீங்க? ஐயா இது பேர் என்னங்க? இது இந்த போர்டு பேர் என்னங்க? நீங்கள் எதுவும் சொன்னீங்க. ஓகே, ஸோ ஸ்கொயர் ஃபீட் ப்ரேயர். அப்போது நீங்கள் தரையில் நீங்கள் வந்து கை வச்சு ஆலயத்துக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்காக நான் ப்ரே பண்ணுறேன், என்னால் கொடுக்க முடியல, நான் ப்ரேயர் பண்ணுறேன், இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன். நீங்கள் உபவாசம் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ பண்ண போவான், அவனுக்கு வந்து ஆண்டவர் பேசுவார், போ இந்த சபைக்கு போ, இந்த சபைக்காக ஏதாவது கொடு அப்படின்னு பேசுவார். ஆமேன். ஸோ ரெண்டாவதுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கன்சிடன்ஸ் ஒரு ஜெபம். நான் எப்படி ஜெபிப்பேன்னா, காலையில் 3 மணிக்கு எழுந்துப்பேன், 1 ஹவர் வசனத்தை தியானிப்பேன். ஆமேன். 4 மணி ஆகிடுச்சா, 4லேருந்து 8 மட்டும் அந்நிய பாஷை பேசுவேன். அந்நிய பாஷை பேசி ரெடியாகி வேலைக்கு போகிறதுக்கு முன்பதாக எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச் பாஸ்டர் சொல்லியிருக்கேன், உங்கள் கரண்ட் பில்லை நான் பார்த்துக்கிறேன், இந்த பாரத்தை நான் சுமக்கிறேன், எனக்கு உங்கள் சர்ச்சு கீ கொடுத்தா போதும், டெய்லி 1 ஹவர் வந்து ப்ரே பண்ணிட்டு போவேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் அந்த சர்ச்சில் பண்ண ஆண்டவரோட பயங்கரமான என்கவுண்டர். நான் வந்து ஒரு சேர் போட்டுட்டு, ஏசப்பா வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் போடுவேன், சேர் அப்படியே ஆடும். உண்மையாக நான் சொல்கிறேன், அதெல்லாம் வேறு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சாஸ்திராங்கமாக விழுந்து நான் ஆண்டவரோடு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிடுவேன். இப்படி ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த சேர் ஆடுது, கதவெல்லாம் மூடிட்டு இருக்குது, ஒரு புறா மாத்திரம் வெள்ளைப்புறா இல்லை, நார்மல் புறா அப்படியே என்னை சுற்றி 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 வந்தது. நான் வந்து ஐயோ நான் ஆவியானவரை பார்த்துட்டேனே, அந்த பயத்தில் தலை குனிற அந்த புறா காணோம். ஆமேன். அப்படி அங்கே செஞ்சுட்டு திருப்பி நான் வண்டியை எடுத்துகிட்டு என்ன செய்வேன், என்னோடய ஆஃபீஸுக்கு போகும்போது, என்னோடய கடைக்கு போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஓரமாக நின்று, ஆவியானவரே இந்த ஹாஸ்பிட்டலில் நான் உங்களை விட்றேன், நான் சாயங்காலம் வந்து திருப்பி நான் கூட்டின்னு போகிறேன், நீங்கள் தான் போய் ஹீலிங் பண்ணோம். அப்படியே ஒரு மிலிட்ரி கோட்ரஸ் வரும், அந்த மிலிட்ரி கோட்ரஸுக்கும் ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு ஆஃபீஸ் வரும், அந்த ஆஃபீஸில் ஏசப்பா இறக்கி விட்டுருவேன். இங்கே வேசித்தனம், விபச்சாரம், ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், மதுபானங்கள், போதைப் பொருட்கள், கஞ்சாக்கள், பார்ட்டி இருக்குது, பப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஜபிக்கிற 1 கொரிந்தியர் 3:16 ஜபிக்கிற ஒரு ஆளே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா அங்கே இறக்கி விட்டு வந்துடுவேன். ஒரு இடத்துல ஏசப்பா இறக்கி விடுவேன், நைட்டு தெரிஞ்சு அவரை கூட்டின்னு வருவேன் வீட்டுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் திருப்பி கடைக்கு போவேன், கடையிலையும் ஜபிப்பேன், ஒரு ஹவருக்கும் ஒரு ஜொப குறித்த வச்சு ஜபிச்சுட்டே இருப்பேன். உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு 3 கார் கொடுத்துருக்குறார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு கார்டோட ரேட் 35. போன வாரம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்விஃப்ட், மாருதி சுசுக்கியில் ப்ளூ கலர் ஸ்விஃப்ட் எடுத்துகிட்டு நான் போனேன். நான் பெருமைக்காக சொல்லலை, ஒரு ஜெபம் செய்யும் போது என் வாழ்க்கை மாறின அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆமேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ, நான் வந்து எனக்கு அன்றைக்கி கார் தாங்க, வீடு தாங்க, நல்லா ஜெபிக்கல, எனக்கு ஆத்துமாக்கள் வேணும். 3 எல்லாரும் நான் சொல்லுவேன், ஏசப்பா நீங்கள் 3 பேரை உயிரோடு எழுப்புறீங்க, நான் 3 லட்சம் ஜனங்களை உயிரோடு எழுப்பணும். ஆமேன். அதுதான் மத்தேயு 6:33 சொல்லுற, முதலாவது தேவன ராஜ்ய நீதி தேடு, பின்பு சகலவும் கொடுக்கப்படும். ஆமேன். நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த 40 நாள் உபவாசத்தில் நீங்கள் தேடும் போது
உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்று நான் தீர்க்கதரிசியாக டிக்ளேர் பண்ணுறேன். ஆமென். மூணாவது காரியம், a word of God, தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, முதலாவது கீ என்ன சொல்லுங்க? ரெண்டாவது, மூணாவது தேவனுடைய வார்த்தை. யோசுவா 1:8 எடுத்துக்கோங்க. தேங்க்யூ லார்ட். கபாஸ் ஆண்டவரே உமக்கு நன்றி. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, உயர்வு இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஏன்னா இந்த நாவலை நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தரை தவறாக பேசிடுறோம். நான் நேற்று தம்பியோடு கேட்டேன், ஐயா வீடு எங்கே? அவர் சொன்னார், இவ்வளோ வருஷமாக ஐயா வாடகையில் தான் இருந்தார், இப்போ தான் இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் யோசிச்சேன், இவ்வளோ பெரிய சபை கட்டிட்டு ஒரு மனுஷன் வாடகையில் இருக்கிறாரா? புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ பெரிய சபை கட்டிட்டு எதுக்கு வாடகையில் இருக்கணும்? என்னால் தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. பட் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், ஊழியக்கார் பற்றி பேசுகிறதும், சபை பற்றி, என்னத்துக்கு இவ்வளோ பெரிய தேவையா ஊழியக்காருக்கு, எதுக்கு நம்ம செய்யணும் அப்படி நம்ம பேசும்போது நம்ம ஆசீர்வாதம் தடை ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ யோசுவா 1:8 அவங்க சொல்கிறாரு, நம்ம பைபிளை எப்படி வச்சுக்கணும்னா, இப்படி வாய்க்கிட்ட தான் வச்சுக்கணும். உன் வாயை விட்டு பிரியாதிரும். இன்னொரு வாட்டி படிங்க அந்த வார்த்தை. யாரோ படித்தாங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உங்கள் வாயை விட்டு பிரியாது இருப்பாராக. அடுத்த டைம் நீங்களாம் எப்படி கிறிஸ்தவங்களை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, வெள்ளையாக பார்க்கக்கூடாது. அடுத்த டைம் கிறிஸ்துவங்களை இப்படி தான் நம்ம பார்க்கணும். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், அப்படி தான் பார்க்கணும். ஆமென். அப்போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஆண்டவரோடு இருந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு சேலஞ்ச் போடலாமா? மூத்தவர் சின்னலேருந்து நல்ல பைபிள் ஒரு சேலஞ்ச். நான் அதில் வின்னாப்பேன் நான் சொல்லுவேன். ஏன் ரீசன் என்னென்னா, நான் காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், நைட்டும் நான் பேச மாட்டேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? கண்ணை முடிப்பேன். ஆதியாகமும் 1:1 ஆண்டவரே நீர் இது படைச்சேர், ஆண்டவரே 1:3 நீங்கள் ஜலத்தின் மேல் அசைவாடினீங்க, ஆதியாகம் 3:8 ஆதியாகம் 1:29 நீர் எங்களை இது சாப்பிட சொன்னீர். ஒரு அதிகாரத்துலேயும் எல்லா நன்மையான ஆசீர்வாத வார்த்தையும், நம்மளை திருத்துற வார்த்தையும், ஆதியாகத்தில் ரெவலேஷன் மட்டும் நான் தூங்கும் போது அப்படியே கண்ணு முடியல படித்து படுத்துருவேன். ஸோ சேலஞ்ச் வைக்கலாமா? என்கிட்ட யாராவது வாங்க சேலஞ்சுக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஆமென், ஆமென். இதுதான் இன்னைக்கு உணவு போடுதுங்க. ஒரு நாள் நான் வேதத்தை சுமந்த, இன்னைக்கு என்ன வேதம் சுமருது. ஆமென். ஒரு நாள் ஏசப்பா கையை பிடிச்சா அவர் இன்னைக்கு என்னை தோள் மேலே தூக்கி சுமர்றாரு. ஆமென். இன்னைக்கு நீங்கள் வாக்கு தத்தத்தையும் தேவ ஊழியக்கார் கொடுக்குற எல்லா வாக்கு தத்தத்தையும் நீங்கள் வைத்து அந்த வாரெல்லாம் ஜெபிச்சு கால் பண்ணோம். சிஸ்டர், இன்னைக்கு தேவ ஊழியக்கார் ஒரு வார்த்தை சொன்னார்ல, எனக்கு அது விளக்கு சொல்லி கொடுங்களேன். ஒரு 5 பேர் 10 பேர் குரூப்பில் கூட இன்னைக்கு ஊழியக்கார் இதெல்லாம் பேசினார், இதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை, பட் எனக்கு விளக்கு கொடுங்களேன், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்ற நீங்கள் வார்த்தைக்கு வந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பும். ஆமென். ஐசையா 44:17 நானே சொல்லுகிறது அழகாய், என் வார்த்தை நாவிலிருந்து வெளியே புறப்பெற்று என்ன வரா? வீணாய் திரும்பாதான்.
அப்போ என்ன உங்கள் நாவிலேருந்து வார்த்தை பொறுப்படணும்னா, ஆண்டவரே தாவீதே போல என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீரு. அன்னைக்கு தாவீது ஒன்றும் இல்லாத நேரத்தில் உங்களை ஆராதிச்சான். அவன் செல்வமானது அவனுக்கு தூக்கம் இல்லையா? ஏன்னா அவன் ஆலயத்தை கட்டணும்னு அவனுக்கு தூக்கம் இல்லை. அவனுக்கு எதுக்கு தூக்கம் இல்லை? ஆலயத்துக்கு கட்டணும்னு தூக்கம் இல்லை. இன்னைக்கு உங்கள் தூக்கங்கள்லாம் போயிடணும். இந்த ஆலயம் பெருசாக எழும்புற மட்டும் உங்கள் தூக்கங்கள் இருக்கக்கூடாது. இது தேவனோட ஆலயம். நீங்கள் மறைச்சு போகலாம், ஊழியக்காரர் மறைச்சு போகலாம். ஆமேன். ஆனால் சந்ததி சந்ததியாக நீங்கள் பண்ணுற ஒரு காரியம்தான் வரலாறாக மாறும். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். சத்தம் எனக்கு நம்ம ஒரு சங்கீதம் 1:2 படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் கரெக்ட் வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். நான் இரவு நேரத்தில் என்னோட வேதத்தை படக்கைக்கு வச்சு தான் படுப்பேன். கட்டி பிடிச்சி அழுவேன். இந்த நைட்டு எப்படியாவது நீங்கள் என்னை வந்து பார்த்துடணும், பேசணும். அப்படி எத்தனையோ இரவு எங்கள் ஒய்ஃப் வந்து என்னை எழுப்பியிருக்கிறாங்க. என்னோட சின்ன பொண்ணு வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. ஒரு 1-2 வயசுக்குள்ளே இருக்கும்போது பக்கத்தில் தான் பேபி படுப்பாங்க. அதனால தான் என்னை எழுப்பிட்டு, நீ ப்ரேயர் பண்ணிருந்தா வெளியில் போய் ப்ரேயர் பண்ணேன், குழந்தை டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ நான் சொல்கிறேன், நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். இல்லை, நீ ஏதோ அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிற, நைட்டெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிற. நான் சொல்கிறேன், இல்லைம்மா நான் தூங்கின்னு இருக்கிறேம்மா, ஏம்மா என்னை எழுப்புற? இல்லைப்பா, வேணுமென்னா நான் ஒரு நாள் வீடியோ பிடிச்சி காட்டுறேன் உனக்கு. நான் அப்படியே ஒரு நாள் வீடியோ பிடிச்சி காட்டுறான், தூங்கினே இருக்கிறேன், என் வாய் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கு. ஆமேன். அப்போது நம்ம இரவும் பகலும் என்னோட டெஸ்டிமனி நீங்கள் யாரானு பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. யாராவது என்னை பார்த்துருக்கீங்களா டெஸ்டிமனியில்? இல்லை. சரி, நீங்கள் ப்ராஃபிட் மைக்கேல் ரெஹபோத் போட்டிங்கனாலே என்னோடய டெஸ்டிமனி வரும். அப்போ நான் ஒரு திருநங்கையிலேருந்து ஒரு தீர்க்கதரிசியாக எப்படி மாறினேன்னு என்னோடய வாழ்க்கை வரலாறே இருக்கும். அப்போது எங்கள் மாமனார் ஒரு பிராமின். அவங்க வீட்டில் நான் எப்படி மாப்பிள்ளையாக போனேன், அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டேன், அவர் எப்படி புண்ணுலலாம் என்னை போட கஷ்டப்பட்டார், இன்றைக்கி அவர் எப்படியெல்லாம் என் கூட ஊழியர் செய்கிறாரு என்ற ஒரு பெரிய டெஸ்டிமனியாக இருக்கும். தயவுசெய்து பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கால் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணோம், ப்ராஃபஸி பண்ணோம் தயவுசெய்து சொல்லாதீங்க, நான் செய்யவும் மாட்டேன். ஏன்னா வந்து அது வெறும் உங்களுக்கு உற்சாகம் படுத்துறது தான். இப்போ நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல் நடத்துகிறேன். அதுக்கு வந்து ஆட் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கேரளாலேருந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணி, எனக்கு ப்ராஃபஸி பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் ஆண்டவர்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அதனால நான் எந்த சர்ச்சுக்கு என் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறதோ, அவங்கக்கிட்ட பேசுகிறதோ, அவங்க பிலீவர்கிட்ட சாரி எனக்கு டைம் கிடையாது. என் டைம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணும். மோசைக்கு ஒரு ஊரே இருந்தாலும் மோசைக்கு ஒரு ஃபேவரட்டான இடம் தேவ பிரசன்னம். என்னோட ஃபேவரட்டான இடம் என் தேவ பிரசன்னம். ஆமேன். 11 மணிக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வந்தீங்கனால மேகம் பார்ப்பீங்க. எழுதி கொடுக்குறேன். வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. கண்ணு மூடினீங்கனால போதும், நீங்கள் அப்படியே மேகத்தை நீங்கள் பார்க்கலாம். தெளிவாக இந்த வீட்டில் கடுகுலாம் வறுத்தா எப்படி ஒரு புகை மூட்டமாக இருக்கும், என்னோடய ரூமில் இருக்கும். ஏன்னா நான் ஊழியத்தை விரும்புகிறவங்க கிடையாது, தேவ பிரசனத்தை விரும்புகிறேன். ஆமேன். நீங்களும் அந்த தேவ பிரசனத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அந்த தேவனோட வார்த்தை ஜான் 1:1 படிங்க, யோவான் 1:1. நீங்கள் அந்த தேவ பிரசனத்தை நீங்கள் விரும்பும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள் உடைக்கப்படும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமேன். ஸோ இந்த தேவனுடைய வார்த்தை, அதாவது இப்போ நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஏசப்பாவோட கண்ணு, மூக்கு, வாய், முடி, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே தான் இந்த பைபிள். அப்போ நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் படித்து அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே எங்களுக்கு இப்படி சொன்னீங்களே, நீங்கள் செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு இப்படி பேசுனீங்களே, நீங்கள் இப்படி பண்ணி கொடுங்க, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அந்த அறிக்கை இடும்போது தான் இந்த வேர்ட் ஆஃப் காட் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் ஆதியாகமம் 12:2 பாருங்கள். நான் உங்களோடு பேசிகிட்டே இருக்கும்போது எத்தனை வார்த்தை நான் பைபிளே பார்க்காம உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது,
உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போது ஒரு வாயில் ஆண்டவர் எவ்வளோ வல்லமை கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போது நீங்கள் இன்னைக்கு போய் இன்னைக்கு உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே இஸ்ரவேலை எப்படி, அந்த சபையை எப்படி அந்த என்ன குவாலிட்டியாக கட்டினாங்களோ எங்கள் சபையை நீங்கள் கட்டணும், அப்படி நீங்கள் அறிக்கையிடணும், அந்த வார்த்தையை வைக்கணும். அதில் பார்க்கும்போது எவ்வளோ டன்கள், எவ்வளோ தங்கங்கள், எவ்வளோ வெள்ளிகள் வந்ததோ அதெல்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஏய் ஒரு 1/2 kg டன் கோல்டு இது ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொல்லி உங்கள் சர்ச்சுக்கு சென்டரில் வச்சு இங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஒட்டி, இந்த தங்கம் என் சர்ச்சுக்கு வரணும், இந்த கீபோர்டு என் சர்ச்சுக்கு வரணும். நம்மளால் வாங்கி தர முடியாது தான், ஆனால் ஏசப்பா வழிவாசல் திறந்தா. ஆமாம். அப்போது நான் அப்படி தான் செபிப்பேன், ஆண்டவரே எனக்கு இங்கே ஊழியத்துக்கு போகணும், எனக்கு இத்தனை ஆத்மா பாரங்கள் வேணும், நான் வந்து பரலோகத்துக்கு வந்தால் இத்தனை சர்ச்சு கட்டினேன், இத்தனை ஆத்மாக்களை பண்ணேன், இத்தனை உயிரோடு எழுப்புனேன், நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். எனக்கு 3 டைம் சாப்பாடு கொடுத்தல நீ, எனக்கு பாண்டிச்சேரி கொண்டு போனல நீ, உனக்கு ஏதாவது நான் செய்யணும் இல்லை. ஆமீன். இந்த ஒரு வேர்ட் ஆஃப் காட் வச்சு நீங்கள் தரிசனத்தோடு செபிக்கும் போது அந்த தரிசனம் நிறைவேறும். ஆமீன். 4வது கீ அபிஷேகம். ஆமீன். என்ன அபிஷேகம்னா என்ன நினைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிடுறாங்க அவ்வளோதான். அபிஷேகம்ன்றது ஒரு அக்கினி. அபிஷேகம்ன்றது ஒரு அக்கினி. நான் வந்து நிறைய டைம் இதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் வந்து மாலில் போயிட்டே இருப்பேன், பக்கத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க, அப்படியே போய் டபக்குன்னு வந்துடுவாங்க. அது நிறைய வீடியோஸ் இருக்கேன் என்னோடய யூடியூப்பில், நீங்கள் பாருங்கள். சில பேர் வீட்டுக்கு போயிட்டு வருவேன், அவங்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது எனக்கு கால் வலி இருந்தது 3 வருஷமாக, நீங்கள் வந்து போயிட்டாட்டுமில்ல போயிடுச்சு. நம்ம ஒரு தீப்பந்த போல் வெறும் ஆழத்தில் மாத்திரம் கிடையாது, சொந்த வீட்டில், சொந்த தெருவில், சொந்த ஏரியாவில், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அக்கினியாக இருக்கணும். ஆமேன். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அக்கினினா ஓகே சபையோடு கூடி ஜெபிக்கும் போது நம்ம பண்ணுற அக்கினி கிடையாது. எசேக்கியேல் 28:14 படிங்க. தேங்க்யூ லார்ட். வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினி மயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 28:14ங்களா? ஆமென். ஃபர்ஸ்ட் ஜான் 2:27 படிங்க. 1 யோவான் 2:27. Thank you Lord. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, இதில் பார்க்கும்போது நாம் இங்கே போதிக்கிற ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது தான் இந்த அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் துணி மேலே ஒரு அனாயிண்டிங் வந்துடும், உங்கள் தலையின் மேலே ஒரு அபிஷேகம் வந்துடும், உங்கள் கை மேலே ஒரு அபிஷேகம், உங்கள் காலில் ஒரு அபிஷேகம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் சாத்தான் வழிபாடத்தில் இருந்தான், இன்றைக்கி ஊழியம் செய்கிறான் மும்பையில். அவன் ஒரு நாள் எனக்கு சொன்னான், மைக்கேல் உனக்கு ரகசியம் சொல்லிட்டான்னா சொல்கிறான்னு. அதுக்கு அவன் சொன்னான், நீ நடந்து போகிற தெரியுமா, நீ அசால்ட்டாக நடந்து போயிடுற மைக்கேல், ஆனால் நான் பிசாசை வழிபடுறேன்னா நீ நடந்து 10 நிமிஷம் ஆனால் தான் நான் அங்கே நடக்க முடியும்னா. ஏன்டா அப்படின்னு, நீ நடக்கிற ஒரு பாதை நீ நடந்துட்டு போயிடுவ, ஆனால் அங்கே ஒரு அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கணுவான். ரொம்ப உண்மையாகவே நான் அங்கே ஒரு ஆவியின் மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென்.
அப்போ இயேசு சொல்றாரு, யார் என் வஸ்திரத்தை தொட்டார்கள், என்னிடத்துல இருந்த அந்த பவர் போச்சு. ஆமென். தயவுசெய்து சொந்தக்காரங்க, நான் கல்யாணத்துக்கு போகிறேன் சிஸ்டர், எனக்கு ஒரு புடவை கொடுக்குறீங்களா, கட்டிட்டு போகிறேன்னு தயவுசெய்து வாங்காதீங்க. அவங்க இந்துவாக இருக்குவாங்க, ஆண்டவர் அறியாத இருப்பாங்க. அவங்க என்ன அனாயிண்டிங் கேரி பண்ணுறாங்களோ அது உங்கள் வீட்டு மேலே தரித்திரமாக வந்துடும். ஆமென். உங்கள் துணி கூட யாருக்குமே கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் மேலே தேவ பிரசன்னம் இருக்குது. கொடுத்தா கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் கொடுங்க, இல்லைன்னா வியாதியஸ்டர் மேலே அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் செபிக்கிற பிள்ளைங்க, உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங் அவங்கள ஹீல் பண்ணும். அது ஊழியக்காராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் பார்த்த காரியத்தை நான் சொல்கிறேன். ஆமென். ஜான் 2:20 எடுத்துக்கோங்க. நம்ம என்ன நினச்சிட்டோம், ஆவியானவர் வராரு, ஒரு எண்ணெயை நம்ம மேலே ஊற்றுனா நம்மளுக்கு அபிஷேகம் வரும். கிடையாது. நம்ம ஆவிக்குரிய மனிதனை நம்ம விஷனோடு ஜபிக்கும் போது, ப்ரேயரோடு அவனை தட்டி எழுப்பும் போது, வேர்ட் ஆஃப் காடில் அவனை அந்த கவர் பண்ணும்போது நம்ம ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைகிறான். எப்படி? யாரெல்லாம் ஜிம்முக்கு போயிருக்கீங்க சொல்லுங்கள். யார் போல ஜிம்முக்கு போயிருக்கீங்கள? சரி, யாராவது வாக்கிங் போயிருக்கீங்களா? எல்லோரும் போயிருக்கோம். இந்த வாக்கிங் போகும்போது ஒரு 4 நாள் கை காலெல்லாம் நடுங்கும். ஏன்னா நம்மக்குள்ளே இருக்கிற அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் நல்லா செபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேப்பரை தூக்கி தூக்கி கட்டியை தூக்கி தூக்கி வைக்கும்போது அவன் ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி பக 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 பகான்னு எரிஞ்சிட்டே இருப்பான். ஆமீன். அது படிங்க ஒரு வார்த்தை. ஜான் 2:20. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய But you spoke to the temple. இல்லை, ஜான் 2:20 அது மேபி இதில் வேறு மாதிரி இருக்கும். Anything is not oil, anointing is the Holy Spirit. Then the Jesus said, for there the 6th year was the temple was built. Okay, இது இல்லை நினைக்கிறேன். ஓகே, 2 கொரிந்தியர் 1:21 எடுத்துக்கோங்க. சாரி, தேங்க்யூ லார்ட். Oh, 2 கொரிந்தியன் 1:21. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். அப்போ இந்த அபிஷேகம் நம்மளை யார் பண்றாங்கன்னா, தேவன் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, ஒரு நம்ம செபிக்கும் போதோ, ஒரு அனாயிண்டிங் பண்ணும் போதோ, இந்த ஊழியக்காரர் நம்ம கை வைக்கும் போதோ, இந்த அபிஷேகம் நமக்குள்ள என்ன ஆகுது, பெருகுது. ஆமென். அதுதான் நீங்கள் ஆலயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இம்பார்ட்டேஷன், அந்த இம்பார்ட்டேஷன் தமிழில் என்ன சொல்லுவேன், what do you say for impartation? பகுத்தறிவா? முக்கியத்துவம் இல்லை. அதாவது ஐயாவோட இந்த பிரதர் இருப்பார். அந்த பிரதரை அப்சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே பேசுவார், அப்படியே நடப்பார். இதுதான் அந்த இம்பார்ட்டேஷன். அப்போ நீங்கள் ஆலயத்தில் இருக்கும்போது சாயல். இப்போ நீங்கள் ஆலயத்தில் ஊழியத்தில் ஏதாவது இருக்கும்போது, இந்த தேவன் மனுஷன் எவ்வளோ வருஷம் ப்ரே பண்ணியிருப்பார்? சும்மா ஒரு 40 வருஷம். எவ்வளோ வருஷம் உபாசம் எடுத்திருப்பார்? ஒரு 40 வருஷம். அந்த பவரெல்லாம் நம்மளுக்கு என்ன ஈஸியாக கிடைச்சிருது. ஊழியக்காரோடு இருக்கும்போது, சபையோடு இருக்கும்போது அவர் பட்ட பாடு நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. உலகத்தில் ஒரு தேரி இருக்கும், நீ பிஸ்னஸ் பண்ணாத, பிஸ்னஸ் பண்ணுறவனோடு இரு, அப்போ தான் உனக்கு சீக்கிரமாக பிஸ்னஸ் வரும். நீ பிஸ்னஸ் பண்ணனா ரோடு, தெருவு, கடை, லாஸ் எல்லாமே பண்ணணும். இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன்னு ஊழியக்காரர்கிட்ட கோச்சிட்டு போனேன்னா தெருவெல்லாம் நிற்கணும். ஊழியக்காரோடு இருந்தேன்னா அது நேற்று கூட உங்களுக்கு நைட் அதுதான் சொன்னல, உங்கள் ஊழியக்காரோட இருந்து என்னெல்லாம் ஒரு ரகசியம் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கினாரோ உங்கள் சிறு வயசுல கற்றுக்கோங்க. அதை யூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். ஆமீன். இந்த ஓகே 4 கீயை நான் சொன்னேன், 4 தெருவுகோலை நான் கொடுத்தேன். என்னென்ன சொல்லுங்கள்? The 4th one is submission. சொல்லுங்க. சப்மிஷன். சப்மிஷனுக்கு என்ன சொல்லுவாங்க?
அர்ப்பணிப்பு, கரெக்ட், அர்ப்பணிப்பு. நான் என்கிட்ட எல்லோரும் கேட்டாங்க, நீ எப்படி ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண, எப்படி ப்ரோஸ்பரிட்டியை பார்த்த? அப்போ நான் என்ன சொல்ல தெரியுமா, நான் என்ன ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணேன். எப்படி நீ சப்மிட் பண்ணன்னு கேட்டாங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, இப்படி ஜெபிச்சு ஆசீர்வாதம் வந்துடும்னு நினச்சிட்டாங்க. நம்ம கேரக்டர் தான் நம்மளை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் எல்லா கிறிஸ்துவுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை தெரியுமா, உங்கள் ஜன்ம சுபாவத்தை மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதம் பார்த்தே பார்ப்பீங்க. ஆமேன். ஒரு என்னோடய வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாடிஃபை கார்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துலேயும் வெளியிலையும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. லேக்ஸ் டுகெதர் நான் பார்க்குறேன், க்ரோர்ஸ் கூட பார்த்துட்டேன், கோர்ஸுக்கிறத நான் பார்க்குறேன், கோடிகள் கூட ஆண்டவர் பார்க்க வச்சிட்டார் என்ன. அந்த லட்சங்கள் பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு ஆசை, ஒரு கார் வாங்கலான்னு நான் யோசித்தேன். ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு ஆக்டர் திலகன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட பையன் வந்து அபிமன்யும் திலகன், பேரை வந்து அபிமன்யு திலகன். அவனுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அவங்க கூட பேசும்போது, என்கிட்ட ஒரு மாடிஃபை கார் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கார், ஜப்பான்லேருந்து தர வச்சு, நீ வாங்கிக்கிறியானா? எவ்வளோடான்னும் போது, நான் வாங்கும் போது 50-60 லட்சம் ஆச்சு. ரொம்ப நாளாக இருக்குது, நான் அப்படியே உனக்கு ஃப்ரீயாக வேணா, நீ எவ்வளோன்னு சொல்லு, ஒரு 10-15 லட்சம் கொடுத்து தந்துருன்னா. 10 லட்சம் கொடுத்து கேரளாலேருந்து தர வச்சு ஒரு வாரம் தான் ஆசையாக ஓட்டினேன். அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் ஏதோ கடன் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் மாமனார் பிராமின், இன்றைக்கும் பிராமின், கடன் பண்ணிட்டு இருந்தார். அந்த கடன் பண்ணும்போது அந்த கடன்கார வீட்டில் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ரொம்ப பேசிட்டு, அப்போ நான் சொன்னேன் காசு, அப்போ வந்து சரி நாங்கள் தந்துடுறோம்னு சொன்னபோது, உங்களுக்கு தில் இருந்தால் இப்போயே வைங்கன்னாங்க. அப்போ நான் ப்ரேயர் பண்ணி சொன்னேன், ஆண்டவரே காரு பணம்லாம் இன்றைக்கி தான் நீங்கள் கொடுத்துருந்து, எனக்கு அதை காட்டிலும் நான் நேசிக்கிறேன், எங்கள் மாமனார் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே வரணும், எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி வெறும் 3-3.5 லட்ச ரூபாய்க்கு அந்த கார் விற்றுட்டேன். விற்று இம்மீடியட்டாக அந்த காசு அவங்களுக்காக நான் தந்தேன். நான் ஒரு 3.5 லட்ச ரூபாய் தான் விற்றேங்க. இன்றைக்கி 35 லட்ச ரூபாய் 3 கார் வச்சு சுற்றுறேன். நம்மளோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில். ஆமேன். பைபிள் படிக்கிறதோ, சர்ச்சுக்கு வர்றதோ, இதெல்லாம் இருந்தாலும் தனிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமேன். 20 வருஷம் யார் நம்ம யாக்கோபு வந்து கஷ்டப்படுறான். மாமனார்கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் மோசம் 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 கஷ்டப்படுறான். ஆனால் அவன் எங்கேயும் அவன் மாமனார் வருத்தப்பட்டான் கண்டிப்பாக, ஏன்டா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் யாக்கோபுனாலே பொறுக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் ஏமாத்துக்காரன். அவனோட ஏமாத்துக்காரன் யாரும் கிடையாது. அவன் எவ்வளோ ஏமாத்திருக்கலாம் மாமனாருக்கு. ஆனால் பிதாவுடைய அன்பை வைத்து அவனோட கேரக்டர் அவன் மாற்றினான். அதனால தான் அவனுக்கு இஸ்ரவேலுன்னு பேர் வந்தது. அவன் கேரக்டர் மாத்திரம் அவன் மாறலனா, என்னோட கேரக்டர் நான் மாற்றினேன். என் பேர் மைக்கேல் மதன். ஒரு நாள் நான் படுத்துட்டு இருக்கிறேன், இங்கே ஒரு தேவதூதர் நின்று ரெஹபோத் எழுந்துருன்னாங்க. அப்போ தான் ஆண்டவர் என் பேர் ரெஹபோத்தாக மாற்றினார். அதுதான் என் பேர் மைக்கேல் ரெஹபோத். ஆமேன். உங்கள் கேரக்டர் மாறும் போது உங்கள் பேர் மாறுது, உங்கள் வாழ்க்கை மாறுது, உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுது. ஆமேன். ரூத்து 1:16 எடுத்துக்கோங்க. அந்த ரூத்து பார்த்தீங்கன்னா அவளும் மோபாபியர்கள் குடும்பத்தை சேர்ந்துவதான். ஆமேன். ஆனால் அவளோட வாழ்க்கையில் தான் சகோதரியை போல இல்லை. பாருங்க, யாரு தான் சகோதரியை போல அவள் இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரூத்து தான் சகோதரியை போல, தான் ஊரைக்கார் போல இல்லை. இல்லை, எனக்கு கேட்கல, ஜோரா சொல்லணும். நான் இந்த ஊர்ல பிறந்தாலும் நான் இந்த ஊரைக்காரனை போல இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இந்த ஊர்ல பிறந்தாலும் நான் இந்த ஊருக்கார போல இல்லை. நான் பரலோக குணத்தை கொண்டவன். நான் ஏசப்பை போல நேசிக்கிறவன். ஆவியானவர் போல பிறருக்காக கிருபையா இறங்குறவன். பிதா தன் குமாரனை கொடுத்தது போல் நானும் பிறருக்கு கொடுக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. ஆமேன். இது மாதிரி ரொம்ப ஸ்லோவா சொல்றாங்க எல்லாரும்.
சரி, ரூத்து 1:16 நீங்க பார்க்கும்போது அவள் வந்து என்ன செய்யறானா, அவர் வார்த்தை சொல்றா, உன் தேவன் என் தேவன், உன் ஊரு என் ஊரு, உன் தெருவு என் தெருவு. அது படிங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவ அன்னைக்கு ஒன்றும் இல்லாம இந்த வார்த்தை சொல்லிட்டான். என்னங்க, அவ அன்னைக்கு ஒன்றும் இல்லாம இந்த வார்த்தை சொல்லிட்டா. ஆனா அந்த வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? என்னங்க இவ்வளோ பெரிய ஆசீர்வாத வார்த்தை கொடுக்குறேன், நீங்க ரிசீவே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமென். ஒன்றும் இல்லாம அவ சொல்லிட்டா. அவத்த ரிசீவ் பண்ணாலா இல்லையா? நீங்க சொல்லுங்க, அவ ரிசீவ் பண்ணால இல்லையா? அப்போ இந்த வார்த்தையை உங்க தலைமையில கை வச்சு நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எங்கேயோ, நான் அங்க. அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல், அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் என் சந்நிதியின் மேல், எங்க ஊழியக்காரர்கள் மேல் நாங்க சப்மிஷன் பண்றோம். இன்னைக்கு எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பிளஸ் பண்ணுங்க. போதும், எங்க தலைமுறையா கஷ்டப்பட்டு நாங்க போதும், நாங்க ஒரு ஜெனரேஷன் மாத்திரங்களா எங்களை மாத்துங்க ஏசப்பா. ஆமென். Thank you Lord. ஆதியாகமம் 29:9 படிங்க. அவர்களோட அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே, இதுக்கு முன்பதாக ஒரு சிறு காரியம் நான் சொல்றேம்மா, அது நான் சொல்றதுக்காக சொன்னேன். ரூத் வந்து அவங்க மாமியாருக்கு எங்க போனாலும் விடல. ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா? ஆமென். எலியாவே எலிசா எங்க போனாலும் விடல. எலிசா எப்படியாவது இவனை விட்டு எங்கேயாவது போயிடணும்னு பார்க்குறாரு. நீ கில்காலுக்கு போனாலும் நான் அங்கே இருப்பேன், நீ யோர்தானுக்கு போ, நான் அங்கே இருப்பேன். ஆமென். அப்போ எலிசாவுக்கு ரெட்டிப்புத்தனமான ஆசீர்வாதம் வந்தது. உங்கள் ஊழியக்கார ஆலயத்தில் இருக்கிறனா, உங்கள் ஊழியக்கார சுற்றி நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உண்மையவே அதை மேன்மைப்படுத்துவார். நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. நான் வந்து இது என் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட சொந்த தாய் மாமாவுக்கு நான் சப்மிஷன் பண்ணி நான் வாழ்ந்துருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். ஆமென். இப்போ படிங்க. அப்போது நீங்கள் இனி சப்மிஷன் பண்ணி வாழும்போது நீங்கள் எங்கெல்லாம் போனீங்களோ நாங்கள் ஆசீர்வாதம். ஆமென். ஆதியாகமம் 39:9 படிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். இந்த வார்த்தையில் நம்ம ஒன்று பார்க்கும்போது யோசேப்பு சொல்றாரு, தான் எஜமான் யோசேப்புக்கு அங்கே பொண்டாட்டி ஒன்று தான் கொடுக்கல. கரெக்டுங்களாமா? தன் மனைவியை தான் கொடுக்கல, மிச்சம் எல்லா அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஏன்னா யோசேப்பு சப்மிஷன் பண்ணார். ஆமென். எனக்கு ஒரு அது சொல்லாமா நான் யோசிக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும். சரி, அது மினிஸ்ட்ரி தான், அவங்களும் ஒரு மினிஸ்ட்ரி தான். அவங்க ஒரு 500 கோடிக்கு சொந்தக்காரங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்க வீட்டுக்கு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்டிலேருந்து சாப்பிட்டு ஏதாவது பண்ணு, டெய்லி வந்துட்டு போன்னுவாங்க. எனக்கு டைம் இருக்காது. உண்மையாக அவங்ககிட்ட ஃபெராரி கார் இருக்கும், 5 கோடி கார் இருக்கும், 29 கோடி ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் ஒன்று இருக்கும். கீ கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு ஓட்டுறதுக்கு டைம் இருக்காது, வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் இருக்காது, சுற்றிட்டே இருப்பேன். ஆமென். நான் மாதத்தில் 1 or 2 days தான் எங்கள் வீட்டில் இருப்பேன். மிச்சம் எல்லாம் ஊழியத்தில் தான் வெளியே சுற்றிட்டே இருப்பேன். டைம் இல்லை. நான் ஆண்டவருக்காக ஓடினேன், என் பின்னாடி ஆசீர்வாதம் ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்துக்கப்பா, என்ன யூஸ் பண்ணுப்பா,
பட் எனக்கு என்ன பயம்னா, நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு கொஞ்சம் பேக் அடிச்சிருவோன்னு பயம். அது வந்துகிட்டே இருக்கட்டும், அது சேர்ந்துட்டே இருக்கட்டும், நம்ம ஓடிட்டே இருக்கலான்னு ஒரு மைண்டு. ஆமென். நீங்கள் உங்கள் ஊழியக்காருக்கும் ஆலயத்துக்கு நீங்கள் சப்மிஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க, ஒரு டிசிப்ளினை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். 1 சாமுவேல் 12:23 எடுத்துக்கோங்க. ஒன்று சாமுவேல் வேணாம், ஆதியாகமம் 24:2. கரெக்ட், 24:2. தேங்க்யூ லார்ட். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரர்களில் நீ என் குமாரருக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கு என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரராகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவன் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். சப்மிஷன் பண்ணுறான். நீங்கள் இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, மகன், நான் தேவ தூதர்களை நான் ஒரு குடும்பத்தின் மேல் நிறுத்திருக்கேன். இப்போ நான் அந்த ப்ரெசன்ஸை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். யாருக்கு எப்படின்னு தெரில, பட் ஆனால் என்னால் நிற்க முடியல. தேங்க்யூ லார்ட். உங்களை சுற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது. சில பேருக்கு ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும், பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் தேவ தூதர்கள் உங்களுக்கு பின்பதாக நின்று இருக்கு. நான் உண்மையாகவே அது எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது, சொல்ல முடியல என்னால். நிற்கிறத நான் பார்க்குறேன். ஆமென். நீங்கள் இன்னைக்கு உங்கள் ஊழியக்காரருக்கு இந்த சபைக்கு நடுவில் நின்று அந்த சப்மிஷன் பண்ணும்போது நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பதாக போய் உங்களுக்கு எல்லாமே பார்த்துப்பான். எவ்வளோ பேர் சப்மிஷன் பண்ண ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? ஆமென். எழுந்து நில்லுங்க, கண் மூடுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் சப்மிஷன் பண்ணுறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் ஊழியக்காருக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் என்னோட ஆவியின் எல்லா காரியத்துக்கும் நான் ஒப்பு கொடுக்குறேன். சத்தமாக வரட்டும், சத்தம் வரட்டும், ப்ளீஸ் சத்தம் வரட்டும். நான் வசனத்தில் படிக்கும் போது இஸ்ரவேல்கள் 10 கட்டளையை கொண்டு போகும்போது புறஜாதி ஜனங்கள் பயந்தார்கள் என்று வசனம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? புறஜாதி ஜனங்கள் பயந்தார்களா? ஒரு earthquake அங்கே நடந்ததுன்னு நான் பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவங்களா நீங்கள் இன்னைக்கு அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணும்போது ஒரு earthquake நடக்கணும். இங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு earthquake நடக்கணும். நீங்கள் தேவனை நீங்கள் பார்க்கணும், அவரோட எல்லா நன்மையும். டியூட்டானமி 28:12 படி அவர்கள் வானம் கதவுகளை திறந்து வச்ச எல்லா பிளஸிங்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணணும். நான் அதுதான் ஆசைப்படுவேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன், உயிரோடு இருக்கும் Today I receive the impartation in the name of Jesus.